சூப்பர்னு பாராட்டுறது வாங்குறதோட நல்லா இல்லை வேண்டாம் அப்படின்னு வாங்கிடக்கூடாது. பிக்கஸ்ட் எனக்கு மனசில் அளவில் பிடிச்ச ஒரு ஆக்டர்னா விக்ரம் சார். நான் விக்ரம் சாரை தான் ஃபாலோ பண்ணுவேன், விக்ரம் சாரை தான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். அவரோட மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர் ஆகணும். ஃபகத் சாரோட வெட்டிங்கில் நீங்கள் யார டான்ஸ்? ஏன்னா நம்ம என்ன யோசிப்போம்னா ஒரு படத்தில் ஒரு ஒர்க் பண்ணுவோம், என்னடா இந்த ஒர்க் நம்மளை யாரும் சொல்லலையே. என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கராத்தே பாபு என்னோடய கெரியரில் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குற ஒரு படம். லவ் போர்ஷன் இருக்குது, இதுக்கு நான் லவ் பண்ணதில்லை. உங்களுக்கு அல்டிமேட் கோல் என்னவா இருக்குது? ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக நடிக்கணும். அந்த கேரக்டர்ஸையும் அவங்க எமோஷன்ஸையும் அவங்க வழிகளையும் அவங்களோட லைஃப்பையும் போர்ட்ரேட் பண்ணி ரொம்ப இன்டெப்த்தாக போர்ட்ரேட் பண்ணிடணும். யுவர் எஃபர்ட்ஸ் மோர் அப்படின்னு சொல்லலாம் ஜனநாயகன் படத்துக்கு. நான் ஜனநாயகனுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல உங்களை பேச நினைக்கிறேன். ஜனநாயகனுக்கு இதோட கும்பிடு போடணும். அடுத்த படம் தான் நான் உங்களை ரொம்ப அட்மையர் பண்ண படம். ஜனநாயகன் கிடையாது, நான் உங்களை அட்மையர் பண்ணது வேறு படம், விக்ரம். ஆண்டவரோட விக்ரம். ஏன்னா நான் விக்ரம் படத்தோட பயங்கரமான ஃபேன். ஓகே ஓகே. அதுவும் உங்களோட சீன் வந்து எனக்கு ஒரு 3 இடத்துல ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அந்த பெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நீங்கள் தான் விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே போவீங்கல்ல. ஸோ உங்களோட அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பயங்கரமாக இருக்கும். உங்களோட சீன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன், அது உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபகத் சார் டீமில் அந்த சின்ன பசங்களாம் போட்டு அடிக்கிறப்ப உங்களோட அடிக்கிற சீன் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் எல்லாம் சண்டை போடுவீங்க. ஸ்ரீ அடிக்க மாட்டார், உங்கள் கூட இருக்க இன்னொரு லீனாக ஒரு பர்சன் இருப்பார், அவர் அடிப்பார். அதுக்கப்புறமா நீங்கள் அடிப்பீங்க. மூணாவது ஃபகத் சார் வந்து ஃபிங்கர் உடைப்பார் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் அடிக்கிறப்ப உங்களோட டிஷர்ட்டுக்கும் உங்களோட ஃபிசிக்கும் நீங்கள் அடிக்கிறப்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபகத் சார் கூட பேசுகிறப்போ அந்த ஆர்டிஎக்ஸ்க்கு பேசிகிட்டு இருப்பீங்களா, 30-35 சிமெண்ட் மூட்டைன்னு சொல்லி அருணோதன் கேட்குறப்ப சிரிப்பீங்க. நீங்கள் மட்டும் மூக்கு அப்படி மூடிட்டு சிரிப்பீங்க. நீங்கள் சிரிக்கிறப்போ வந்து வெளில ஸ்ப்ளிட் ஆகும். சூப்பராக இருக்கும் அந்த சீன்லாம். ஸோ எப்படி அந்த சீன் எப்படி இருந்து ஃபகத் சார் நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்தில் விஜய் சார் வச்சு எப்படி நடிக்கிற கஷ்டமோ, ஃபகத் சார் வச்சுட்டு நடிக்கிறதும் கஷ்டம். எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்கள் ஒன்று இந்த படி நோட் பண்ணி கேட்கும்போது as an ஆக்டராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி யோசிப்போம்னா ஒரு படத்தில் ஒரு ஒர்க் பண்ணுவோம், என்னடா இந்த ஒர்க் நம்மளை யாரும் சொல்லலையே, பர்டிகுலராக இந்த சீன் யாரும் பேசலையே, இது யாரும் நம்மளை சொல்லியே அப்படின்னு நமக்கு இருக்கும். நீங்கள் பர்டிகுலராக அது கேட்கும்போது நான் சிரிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக அங்கே சிரிச்சிருந்துருக்கலாம். அந்த ஃபகத் சார் பண்ணும்போது நான் அப்படி வச்சது வந்து ஓகே, அங்கே ஒன்று மாற்றுவோம், சின்னதாக ஒன்று வெரைட்டி கொடுப்போம் அங்கே அப்படின்னா. ஒரு சீனும் நான் யோசிச்சு தான் சின்னதான வேலைகள் பார்ப்பேன். அந்த சின்ன வேலைகளை நீங்கள் அது எப்படி இருந்ததுன்னா ஒரு ஆக்டிங்காக இல்லை, ஒரு நடிப்பாக, ஒரு சினிமாத்தனம் கிடையாது. அது ஒரு யதார்த்தம். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் 4 விதமாக சிரிப்பாங்க. அவரோட இன்னோசென்ஸை நீங்கள் கிண்டல் பண்ணிடக்கூடாது, ஆனால் அதே நேரம் எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு சிரிப்பு வரணும்ல. சூப்பராக இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல. தேங்க்யூ. அது அதுக்கப்புறம் அந்த ஃபகத் சாரோட வெட்டிங்கில் நீங்கள் யார டான்ஸ், ஒரு ஃபிசிக் வச்சிருக்க டான்ஸ் ஆனால் எப்படி இருக்குன்ற மாதிரி. அது எப்படி இருந்தது இந்த விக்ரம் மூமெண்ட்டு? லோகேஷ் சாரோட அந்த ஒர்க் பண்ண விதம் எப்படி இருந்தது? லோகேஷ் சாரோட அவரோட கெரியரில் எல்லாமே சூப்பர் ஹிட்ஸாக இருந்தாலும் விக்ரம் அவருக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் படம். ஆமாம், ஏன்னா அவர் ஆசைப்பட்ட ஒரு கமல் சாரை வச்சு எடுத்திருந்தார். ஸோ அது ரொம்ப முக்கியமான படம் அவருக்கு. எனக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான படம். ஃபகத் சாரோட ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. ஃபகத் சாரோட ஒர்க் பண்ணுறது நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டராக நமக்கு சார்கிட்ட ரொம்ப லேர்ன் பண்ணலாம். டிசிப்ளின்டாக இருக்கிறது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, முன்னாடி அவர் எப்படி ரெடி ஆகுறாரு ஒரு கேரக்டருக்கு. நம்மகிட்ட ஜாலியாக பேசிட்டு போயிருப்பார், கட் பண்ணால் அங்கே வேற ஒன்றா தெரிவார், அமராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி நமக்கு அவரோட சேஞ்சஸ் எப்படி நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது ரொம்ப எனக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது அந்த படம். ஏன்னா நீங்கள் கிடைக்கிற ஒரு ஃப்ரேம்லையுமே வந்து சந்தீப் எப்படி மெருகேற்றுறது தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த விக்ரம் படத்துலேயே வந்து அந்த வெட்டிங்குள்ளே வர்றப்போ அந்த கார்டு இன்விடேஷனை வந்து கொடுக்குறப்போ ஃபகத் சார் டக்குன்னு டக்கின் பண்ணுவார். நீங்கள்லாம் ரெடியாக வருவீங்க, ஆனால் உள்ள ஃபகத் சார்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், சார் சந்தானம் வந்துட்டான் சார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்தீப்போட ஒரு தனித்துவத்தை கீ அப்படின்னு கீ பாஸ் பண்ணுறேன். இது மாதிரியான இடங்கள்லாம் சந்தீப் ஸ்கோர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு எஃபர்ட் எப்படி புரியும்? அது கான்ஃபிடென்ஸ் வேணும்ல. ஏன்னா என்ன நீ ஓவராக நடிப்ப போகிறோன்னு எவனை கேட்டுறானுங்கிற ஒரு பயம் இருக்கும், ஆனால் இந்த தருணத்தை விட்டால் மிஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி. சந்தீப் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? நீங்கள் இவ்வளோ கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஓகே, ஒரு சீன் அப்பவும் நான் ஒன்று யோசிப்பேன், இந்த சீனில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஒரு அன்றாட லைஃப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருப்போம், ஃபேமிலியோட எப்படி இருப்போம், இந்த கேரக்டருக்குள்ளே என்ன ஒரு மாற்றலாம், என்ன பாடி லாங்குவேஜில் என்ன சேஞ்ச் பண்ணலாம், நம்ம எப்படி தனியாக தெரியும், என்னதான் சீன் போயிட்டு இருந்தாலும் நம்ம அதில் ஒன்று பண்ணணும், சும்மா இருந்துடக்கூடாது அப்படின்ற கான்ஷியஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் நான் ஒரு சீனுக்குமே வந்து சின்ன சின்னதாக ஏதாவது ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட எல்லா படங்கள்லையும் அதை வச்சுப்பேன். ஸோ அதுலேயும் அப்படி தான் நான் அது கான்சியஸாக இருப்பேன். யூஸ்வலாக இருந்துற மாதிரி இருந்துடக்கூடாது. ஒரு சின்ன ஸ்மைலாக இருந்தால் அந்த ஸ்மைலில் ஒரு சின்ன வெரைட்டி, சின்ன நடந்து வரும்போது அங்கே ஒரு சின்னதாக கீ தூக்கி போடும்போது கூட ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு ஒரு அந்த மாதிரி நான் பார்த்து தான் ஒன்று பண்ணுவேன்.
அங்கே ஸ்பாட்டில் அப்ரிசியேஷன்ஸ் வாங்கியிருக்கலாம், லைக் லோகேஷ் சார்கிட்டே இருக்கட்டும், ஃபகத் சார்கிட்டே இருக்கட்டும். அவங்க சொன்ன சீன் இதுதான், அவங்களோட இமேஜினில் லோகேஷ் சார்கிட்ட ஒரு சீன் இருந்திருக்கும். ஓகே, கீ தூக்கி போடும்போது பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கும், சந்தானம் சார்னு சொல்கிறப்போ லாங்குவேஜ் இப்படி இருக்கும், அடிக்கிறப்போ பாடி லாங்குவேஜ், அவர்கிட்ட ஒரு இமேஜினேஷன் இருக்கும். பட் சுதீப் வந்து கொஞ்சம் டிப் ஆன் எக்ஸ்ட்ரா அப்படின்றப்போ அதுக்கான அப்ரிசியேஷன் வரும். நீங்கள் பண்ணது சொதப்பலை, நீங்கள் பண்ணது நல்லா இருக்கும் வந்து நான் பேசுகிறேன். என்னை மாதிரி பல பேர் மனசுக்குள்ள வச்சுருப்பாங்க, பேசுவாங்க. அதை வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களா ஸ்பாட்டில்? அதாவது அப்ரிசியேஷனை தாண்டி நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவே அப்ரிசியேஷன், அதுவே ஒரு அப்ரிசியேஷன். அதுதான் பார்க்குறேன். நம்மளே இல்லைனா அது வேணாப்பா, அது வேண்டாம், அது மாத்திரு அப்படின்னு நான் எங்கேயுமே வாங்கினது. அதுதான் வாங்கிடக்கூடாதுன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது எதுக்கு தேவையில்லை அப்படின்னு. ஒரு மீட்டரை தாண்டவும் கூடாது, ஆனால் அது போடுறதுனால நல்லாவும் இருக்கும். ஸோ இதுதான் நான் எப்பயும் கவனிப்பேன். சூப்பர்னு பாராட்டுறது வாங்குறதோட நல்லா இல்லை வேண்டாம் அப்படின்னு வாங்கிடக்கூடாது. ஓகே ஓகே, அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது வரைக்கும் நான் அதிகமாக வாங்கினது. கமல் சார் கூட போர்ஷன் இல்லைன்னு எதுவும் கவலைகள் இருந்ததா உங்களுக்கு? இல்லை, நம்ம வந்து கமல் சார் இருக்கிற ஒரு படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு 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 ட்ரீம் தான். ஸோ அது நடந்ததே எனக்கு ஒரு பெரிய விஷயம். பட் நான் சாரோட முன்னாடி படங்கள் தூங்காவனம்ல சாரோட நடிச்சிருந்தேன். அப்புறம் சாரோட ப்ரொடக்ஷனில் கடாரம் கொண்டான்ல நடிச்சிருந்தேன். அப்புறம் விக்ரம். ஸோ அந்த மாதிரி சாரோட ஒரு இதில் நானும் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். டைரக்டரோ, மியூசிக் டைரக்டரோ, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். சந்தீப்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெயினை நான் பார்த்தது, நீங்கள் ரொம்ப எஃபோர்ட்ஸ் போடுறீங்க, உங்களை யார் நோட்டீஸ் பண்ணலையோங்கிற ஒரு பெயின் நான் வந்து அதை வாட்ச் நான் பேசின வரையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பெயின் இருக்கு அவங்கள்ட்ட இன்னும்? அது ஒரு நாள் ஒரு படத்தில் எல்லாம் மாறிடும். நம்ம பண்ணி மாதிரி இருக்குல்ல. இப்போ நீங்க இதை கேட்டு இதுல இருந்து இவ்வளோ கேட்டீங்க. நான் அதுதான் யோசிப்பேன். என்னைக்குமே ஒரு சின்னதா ஒரு சீன் பண்ணாலுமே, ஒரு கேரக்டர் பண்ணாலுமே, இன்னைக்கு இது பேசல, ஓகே, ஒரு நாள் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு நாள் ஒரு இடம் வரும், அன்னைக்கு நம்மள எல்லாரும் பாராட்டுற ஒரு நாள் அமையும். அப்போ பேசும்போது இதெல்லாம் யோசிப்பாங்க. நம்மளோட ப்ரீவியஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம எல்லாமே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. அன்னைக்கு இது பேசப்படும் அப்படின்னு தான் நான் என்றைக்குமே யோசிச்சிருக்கேன். ஆன் டைமில் அதோட அப்ரிசியேஷன் கிடைக்கலனாலும் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல போய் ஸ்டாண்ட் ஆகும்போது நம்மளோட ப்ரீவியஸ் பயோகிராஃபி, ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது பரவாயில்ல, இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, எல்லாத்துலேயுமே ஒரு அவரோட பெஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படின்றது ஒரு நாள் நோட் ஆகும். ஈவன் விஜய் சேதுபதி சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருப்பார். எதுலையுமே ஒரு சின்னதாக வந்திருந்தாலும், ஒரு சீன் வந்திருந்தாலும் அவரோட பெஸ்ட்டு கொடுத்துட்டு போயிருப்பார். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே ஒரு நாள் அவர் ஜெயிக்கும் போது அவரோட ப்ரீவியஸ் எடுத்து காட்டும் போது ரவுண்டு போட்டே வந்தாங்க. அது பார்க்கும்போதுலாம் நான் ஓகே, இந்த மாதிரி ஒரு நாள் ரவுண்டு போடுற இடத்துலையும் நம்மளும் இருப்போம் அப்படின்னு மாதிரி நினச்சிப்பேன் நான். சூப்பர். இன்னைக்கு ஜனநாயகனை பற்றி சக்ஸஸோட, இந்த கேரக்டரோட சக்ஸஸை பற்றி பேசும்போது இந்த ப்ரீவியஸ் நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாம், அதுதான் நான் அதுதான் அதுக்கான நோட் அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான, ஏன்னா இந்த கேள்வி கேட்குறப்ப ஒரு சில பேர்லாம் உடைவாங்க, ஆனால் உங்களோட பாசிட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன கேள்வினா, சந்தீப் தொடர்ந்து எதுக்கு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறாரு, யாரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருங்கிற ஒரு 2 கேள்வியுமே இருக்குது. நான் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னோட பிக்கஸ்ட், எனக்கு மனசில் அளவில் பிடிச்ச ஒரு ஆக்டர்னா விக்ரம் சார். ஓகே, விக்ரம் சார். நான் விக்ரம் சாரை தான் ஃபாலோ பண்ணுவேன். விக்ரம் சாரை தான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். நமக்கு நிறைய பேரை பிடிக்கும், பட் நமக்கு ஒரு நினைப்போம்ல, இவர் தாண்டா நமக்கு அப்படின்னு சொல்லி நான் விக்ரம் சாரை தான் நான் அப்படி நினைக்கிறேன். அவரோட மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர் ஆகணும். சார்கிட்ட கொண்டு போய் என்ன கொடுத்தாலும் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் ஆகணும், அப்படிதான் எனக்கு என்னோட ஆசை. ஸோ அப்புறம் ஃபகத் சாரை நான் அப்படி பார்க்குறேன். எது போய் அவர்கிட்ட கொடுத்தாலும் அதுவாக இருப்பார், மாறிடுவார். பிரகாஷ் ராஜ் சாரை நான் அப்படி பார்க்குறேன். நசுருதீன் ஷா சாரை நான் அப்படி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி வெர்சடைல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டராக மாறணும் நம்ம, அப்படிதான் என்னோட ட்ரீமாக இருக்குது. நீங்கள் 7th படிக்கும்போது பகவதிக்கு ஃபயர் விட்ட கதையை கேட்குறப்போ இன்னொன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சாமி படத்தும் ஃபயர் விட்டுருப்பீங்கல்ல? சாமி இன்னும் பார்க்குறப்போ ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கல. ஸோ விக்ரம் சார் ஃபேனா, அவர் கூட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ட்ரீம் கடன் கொண்டாட் பண்ணீங்க. இருந்தாலும் அடுத்து படம் பண்ணணும், இல்லைனா நல்ல ரோல் அவர் கூடயே இருக்க மாதிரி ரோல் பண்ணணுங்கிற மாதிரி ட்ரீம் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கான அப்ரோச்சஸ் எதுவும் உங்களுக்கு வந்ததா, இல்லை நீங்கள் எதுவும் அது மாதிரி ட்ரை பண்ணீங்களா? நான் வந்து 2 படம் தான் என் வாழ்க்கையில் நான் வந்து 14-15 வாட்டி கண்டினியூஸாக தியேட்டர்லேருந்து எடுக்கிற வரைக்கும் பார்த்துருக்கேன். அது ஒன்று வந்து தூள், விக்ரம் சார் படம். அப்புறம் காதல் அழிப்பதில்லை, சிம்பு சார் படம். காதல் எழுதியில் சிம்பு சார் படம் இன்னொரு நாள் வேற ஏதாவது இடத்துல பேசலாம். ஓகே. தூள் வந்து ரெண்டுமே கான்ட்ராஸ்டடாக இருக்கும், அதனால தான் சொன்னேன். ஸோ தூள் வந்து 14-15 வாட்டி கண்டினியூஸாக தியேட்டரில் பார்த்துருக்கேன். ஸோ லாஸ்ட் நாள் தியேட்டர்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே என் டேடி கிட்ட போய் சொன்னேன், டேடி நாளிலேருந்து தியேட்டரில் படம் ஓடாதாமே, எடுத்துட போகிறாங்களாமே, நான் என்ன டேடி பண்ணுவேன், தூளை பார்க்காம இருக்க முடியல சார், படம் பயங்கரமாக எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு. அப்போ டேடி சொன்னாங்க, டே நீ ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிற, நீ கண்டிப்பாக ஒரு ஆக்டர் ஆகிடுவேன், நாங்களும் கூட இருப்போம், நீ என்னைக்காவது ஆகிட்டேன்னா நீ சார் கூடவே நடிப்ப. ஸோ அதனால் அதை நினச்சி வருத்தப்படாது அப்படின்னு சொன்னாங்க. கட் பண்ணால் நான் சாரோட ஸ்கெட்சில் நடிச்சிருந்தேன். சூப்பர். கட் பண்ணால் திருப்பி நான் சாரோட கடாரம் கொண்டால நடிச்சிருந்தேன். ஸோ சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அதெல்லாம் லைஃப்பில் நடந்தது. இந்த அட்மைரிங் இருக்கலாம், அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணிப்போம். நீங்கள் எப்படி ஸ்க்ரீன்ஸில் ஒரு சில விஷயங்களை மாற்றி டிப்பில் மாற்றுறீங்களோ, விக்ரம் சார் அது மாதிரி வந்து ஸ்கெட்ச்லையும் சரி கடாரம் கொண்டாட அது மாதிரி மாற்றுற இடங்கள்லாம் பார்த்தீங்களா? எங்கெங்கே அப்சர்வ் பண்ணீங்க நீங்கள் வர? அதுதான் எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது சார். ஒரு கேரக்டருக்கும் மாறுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஐயில் பார்த்தா வேறு மாதிரி இருக்கு, சாமியில் வேறு, தூளில் வேறு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு கான்ட்ராஸ்டடான ஐயில் பார்த்த ஒரு ஆக்டர் தான் நம்ம சாமியில் பார்க்குறோமா அப்படின்னா கிடையாது. இதில் பார்த்தவர் தான் அதுலையான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. இப்படி எப்படி அவரால் கொண்டு வர முடியுது அப்படின்றது தான் என்னோட. இந்த மாதிரியான ஒரு ஆக்டராக நம்ம இருக்கணும், ஆகணும், இப்படி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எனக்கு கிடைக்கிறது சின்னதாக இருந்தாலுமே அந்த சின்னதுலையுமே நான் சார் மனசில் வச்சு தான் நான் அதோட ஒர்க் பண்ணுவேன். ஏன் நீங்கள் ஒரு ஹீரோ ரோலுக்கு ட்ரை பண்ண மாட்டீங்க? நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஹீரோவாக ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் அந்த ஆசை இல்லை உங்களுக்கு? இல்லை, யாருக்குமே அந்த ட்ரீம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. டெஃபினட்டாக எனக்கும் இருக்குது. என்னால் தாங்கக்கூடிய கதைகள் எடுத்து பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஆன்சர். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்னால் தாங்கக்கூடிய கதைகள் எடுத்து கதைக்கு ஒரு கேரக்டராக நாயகனா அப்படி இருந்து பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக நான் பண்ணுவேன். லவ் ஃபிலிம் ஆர் ஆக்ஷன் ஃபிலிம் எது பண்ணலாம்னு உங்களுக்கு? எது பண்ணால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்? இல்லை எதில் வந்து சந்தீப் ஸ்ட்ராங்? எனக்கு வந்து ரெண்டுமே ஸ்ட்ராங். ரெண்டுமே ஸ்ட்ராங். லவ்வர் பாயா நீங்கள்? அப்போது லவ் மீன்ஸ் ஒரு 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 பயங்கரமான ஒரு கௌதம் மேனன் சார் படத்தில் ஒரு லவ்வான்னு கேட்டால் அப்படி இல்லை. நம்ம சராசரி மனிதர்களோட வாழ்க்கையில் ஒரு லவ் இருக்கும், ஃபேண்டசி லவ் இல்லை. அப்படி இல்லாமல் இப்போ மெட்ராஸில் ஒரு லவ் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். லவ்வர்ன்ற படத்தில் ஒரு லவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 சாதாரண மக்களோட வாழ்க்கையில் ஒரு காதல் இருக்கும்ல, அந்த காதல் போர்ட்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படி ஆசை. அப்புறம் ரியலிஸ்டிக்கான ஆக்ஷன்ஸ், அடிச்சா பறக்கிறது வந்து நம்ம ஏற்றுக்க போகிறதும் கிடையாது, இருக்க போகிறதும் இல்லைன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ஆக்ஷன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மக்களோட அன்றாட மக்களோட வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிற படங்கள் தான் நான் சூஸ் பண்ணி என் லைஃப்பில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதான் விரும்புகிறேன், அது நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கொஞ்சம் மொழிவாதமாக தெரியும், ஆனால் நான் வந்து லாங்குவேஜ் ப்ரையாரிட்டியாக கேட்கல. நான் எனக்கு ஒரு டவுட்டாக கேட்குறேன். இப்போது தமிழில் நீங்கள் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, ரெகக்னைஸ்டாக பேசப்படக்கூடிய ஒரு ரோலும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் கோர் நம்ம தலைசேரி அப்படிங்கிறனால மலையாளமில் ஒரு ஃபில்மாச்சும் நம்ம ஸ்டேட் பேசுகிறளவு ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு ட்ரீம் ஓடும்ல, அதுக்கு எதனா அது மேற்கடல் போயிட்டுருக்கா? அந்த ட்ரீம்ஸ் இருக்கா? எனக்கு அப்படி ஒரு பாராட்டு கிடைச்சி வந்து ஆர்டிஎக்ஸில் அப்படி ஒரு பாராட்டு எனக்கு கேரளா மக்கள் என்னை கொண்டாடினாங்க. எனக்கு அது மறக்கவே முடியாது அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் மம்முட்டி சாரோட இப்போ ஒரு படம் பேசிகிட்டு இருக்கேன். சூப்பர். அது ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த பக்கமும் அப்படியே லைனப்ஸ் இருக்குது. நீங்கள் லைனப்ஸ்ன்னு பேசுகிறப்ப இங்கே வராமல் இருக்க முடியாது. கராத்தே பாபு அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். படம் இன்னும் வரல, அதனால் இந்த தான் நீங்கள் நிறையா அது கொடுக்க மாட்டீங்க. இதுவும் கராத்தே பாபுல உங்களோட கான்ட்ரிபியூட் என்ன? ஏன்னா ஜெயம் ரவி சாரே பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வேறு மாதிரி தெரிகிறாரு எங்களுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அவுட்லுக்கானு உங்களோட போர்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? கராத்தே பாபு எப்படி வந்திருக்கு உங்களோட பார்வையில்? கராத்தே பாபு வந்து நம்ம ஒரு நாள் JFWோட ஒரு ஏதோ ஒரு இதில் சார் ஸ்டேஜில் பேசியிருந்தாங்க. நான் உங்களோட எம் குமரனா, சந்தோஷா, பொன்னியின் செல்வனா, அதுக்கப்புறம் சாரோட படங்களோட பேரெல்லாம் சொல்லி நான் உங்களோட கராத்தே பாபுவா திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சார் அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் பண்ணுறாருன்னா அந்த கதை அந்த படம் எப்படி வரும் அப்படின்றது அவருக்கு ஒரு பிக்கெஸ்ட் நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கராத்தே பாபு என்னோட கெரியரில் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குற ஒரு படம். நான் இது வரைக்கும் பண்ணதுலேருந்து ரொம்ப ஒரு எந்த ஒரு சாயலும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஆக்டராக என்னை காட்டக்கூடிய ஒரு படமாக நான் பார்க்குறேன். கணேஷ் கே பாபு அவர் பயங்கரமான ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்காரு. எழில் சினிமோட்டோகிராஃபர் அவர் ஒரு அற்புதமான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கொலாப் ஆகி உங்களுக்கு August 28 ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஒரு 10 டேஸ்க்குள்ளே அதோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த படத்தை. நான் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணல. பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட். அப்போ உங்களோட கேரக்டரும் கண்டிப்பாக ரியல் லைஃப்பில் இருந்த ஒரு பர்சனாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ உங்களோட கேரக்டர் சொல்கிறப்போ அந்த ரியல் பர்சன் இன்கேஸ் இருந்திருந்தால் அவங்கள பற்றி நீங்கள் விசாரிச்சிங்களா? ஆர்எல்ஸ் வந்து அந்த கதை சொல்கிறப்ப இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போகணும்னு சொல்லிட்டு அது மாதிரி எப்படி இருந்தது? ஏன்னா பக்கா பொலிட்டிக்கல் சட்டை ரிலேட்டடாக வருதுல்ல. பொலிட்டிக்கல் இதுதான். ஆனால் எந்த அளவுக்கு அது சொல்கிற மாதிரி இருக்கான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் என் கேரக்டரை பற்றி கணேஷ் அவர் சொல்லும்போது வந்து கேட்டவுடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் பண்ணதுலேருந்து எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நான் இப்போ ஜனநாயகத்தில் பண்ணியிருக்கிறதோ, வரடெக்ஸில் பண்ணதோ, விக்ரமில் பண்ணதோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒரு ஆக்டராக என்னை போர்ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் நோட் பண்ணேன். அதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் இதுலேயும் கொஞ்சம் வேலைகள் அங்கே எங்கேன்னு பார்த்து வச்சுருக்கேன். லவ் போர்ஷன் இருக்குது. சரி, இதுக்கு நான் லவ் பண்ணதில்லை பெருசாக. நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு ரகட் பாய் எப்படி லவ் நான் பார்த்தவரை உங்களை ரகடாகவே பார்த்துட்டேன். நான் ரகட் பாய் எப்படி லவ் பண்ண நான் பார்க்குறேன். ஸோ கராத்தே பாபுல அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் எமோஷன்ஸ்னு
எல்லாமே இருக்குது. இந்த அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது எல்லா லைஃப்லையும் இருக்கும், ஆக்டரோட லைஃப்பில் எப்போதுமே இருக்கும்ல. உங்களுக்கு அல்டிமேட் கோல் என்னவா இருக்குது, அடுத்தடுத்து என்ன பண்ணணும், யார் அதாவது ட்ரீமிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அது எப்படி? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக நான் என் லைஃப்பில் இந்த கேரக்டரை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் போர்ட்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக நடிக்கணும். சூப்பர்ண்ணா. அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை. அந்த கேரக்டர்ஸையும் அவங்க எமோஷன்ஸையும் அவங்க வழிகளையும் அவங்களோட லைஃப்பையும் போர்ட்ரேட் பண்ணி ரொம்ப இன்டெப்த்தாக போர்ட்ரேட் பண்ணி இன்னும் காட்டினாங்களா எனக்கு தெரியல, என் மைண்டில் இல்லை. அந்த கேரக்டர்ஸ் எடுத்து ப்ளே பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லைக்கா லைஃப்பில் வரும் அப்படின்னு. அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர் உண்மையாகவே. நான் கூட கோல்னோட அஜித் சார் கூட நடிக்கணும், ரஜினி சார் கூட நடிக்கணும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் உண்மையாக அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர். கண்டிப்பாக உங்களோட ஆக்டிங்க்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக அப்படி நடிச்சிங்கன்னா நான் தான் ஃபஸ்ட் இன்டர்வியூ எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் கோல்ஸ் அப்படின்னு பேசுகிறப்போ இங்கே எடுக்கும்ல, தளபதி கூட நடிச்சிட்டிங்க, உலகநாயகன் கூட நடிச்சிட்டிங்க, அடுத்து கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் கூட நம்ம அஜித் சார் கூட நடிக்கிறதுக்கான ஒரு ஆசைகள்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கான அப்ரோச்சஸ் எதுனா போயிட்டு இருந்தது? ஏன்னா அடுத்தடுத்து ரஜினி சார் ஒரு லைனை போட்டுறாரு, அஜித் சார் இன்னும் லைனை வைக்கல. அதுக்கான அப்ரோச்சஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸையும் ஒரு டைரக்டரையும் அப்ரோச் பண்ணுறது இன்னும் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட படங்களும் நம்ம பண்ணி வச்சிருக்க ஒர்க்கும் கரெக்டாக இருந்ததுன்னா, அது இருந்ததுனாவே நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம அவங்களோட ரைட்டிங்கில் எழுதும்போதோ இல்லை அவங்க யோசிக்கும் போதோ நம்ம உள்ளே வந்துடுவோம். ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒன்று ப்ரூஃப் பண்ண வேண்டியதான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எதுவுமே பண்ணாமல் போய் நிற்கிறதுக்கும் நம்ம பண்ணி வச்சிருக்க ஒர்க்கில் முன்னாடி போய் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் எதுவுமே இல்லாமல் போய் நின்றுருந்தா இந்த கேரக்டரை எழுதுறதுக்கு முன்னாடி பண்ணுவாரா அப்படின்னு ஒரு டவுட்டோட எழுதியிருப்பாங்க, இல்லை எழுதுனதுக்கப்புறம் இவர் கரெக்டாக இருப்பாரான்னு யோசனை இருந்திருக்கும். ஆனால் நம்மளோட ப்ரீவியஸாக நம்ம பண்ணி வச்சிருக்க ஒர்க்ஸு, இப்போ பார்க்க போகிற ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு வர போகிற ஒர்க், இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது ஓகே இவரால் இந்த கேரக்டரை புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ அதனால் இனி வர காலகட்டங்களில் எனக்கு அப்படி இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ம நினச்ச எல்லா ஸ்டார்ஸோடையும் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன் அப்படின்றது வந்து ஆசைப்பட்றேன், நடக்கும் நம்புகிறேன். எனக்கு உங்ககிட்ட பேசுகிறப்போ பை ஃபேஸில் வந்து உங்களுக்கு ராணா டகுபதி சார் இருக்கார்ல, அவரோட ஃபேஸும் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுராஜ் சார் இருக்கார்ல, ஓகே, அவரோட வாய்ஸும் கலந்த மாதிரி எனக்கு ஒரு மிக்ஸாக இருக்குது. யாருன்னா சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட இதெல்லாம்? ராணா சார் நிறையா சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பர்சனே சொல்ல, ஜடேஜா பேசுகிறேன். ஆமாம், அதிகமாக வந்து என்னோட ஸ்கூல் டேஸில் அந்த 10th +1 +2 அந்த டைமில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவி சார் மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரேமம் அந்த டைமில் வந்து லைட்டாக பிரேமம் நிவின் சார் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இது கேட்கும்போது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு வந்து ஐயோ நம்ம யார் மாதிரியும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதான் ஆக்டராக எல்லாருக்கும் அது இருக்கும், யார் மாதிரியும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படி. அப்போ தான் நம்மளை நம்ம வேறையா தெரியும், நம்மளா சந்திப்பாகவே ரெகக்னைஸ் அப்படின்றது நான் இன்றைக்கும் யோசிப்பேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை எடுத்துக்கிற கேரக்டர்ஸை வச்சு நான் தெரிய வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதாவது இந்த ட்ரீமிங்ஸ் ரிகார்டிங் அவார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், விருதுகள் பற்றி, விருதுகளுக்காக நடிக்கிறது பற்றி, அது மாதிரி. ஸோ சந்தீப் அவர்களுக்கு விருது மேலே ஒரு ஆசை, இல்லை விருதுகளுக்காக வந்து ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரீம்ஸ் இருக்கா? இல்லை, நம்ம பண்ண ஒர்க்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் பேசப்பட்டதுன்னா அது நம்மளை தேடி கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை தேடி வரும். அப்படி ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்கணும், அப்படி ஒரு கேரக்டர் நம்ம பிலீவ் பண்ணுற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், அது மக்கள் ஏற்றுக்கணும், அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை எனக்கும் இருக்குது, கண்டிப்பாக விருதுகள் வாங்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் என்னை தேடி வரணும், வாங்குவேன், நம்பிக்கை இருக்குது. ஃபைனலாக ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இல்லை எப்போதுமே சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் சினிமாவுக்கு போகிறோன்னு சொன்னோம் அப்படின்னாலே குடும்பத்திலேருந்து முதல்ல வரக்கூடிய வார்த்தை பார்த்து, அப்படி இல்லைனா வேணாம், சினிமாங்கிறது வேறு உலகம், அங்கே ஜெயிக்க முடியுமான்ற பல கேள்விகள் இருந்திருக்கும். நீங்கள் முதல்ல நடிக்க போகிறேன் இல்லைனா சினிமா இண்டஸ்ட்ரி போகிறேன்னு சொல்கிறப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து வார்த்தைகள் என்ன, நீங்கள் அதிகமாக கேட்ட வார்த்தைகள் என்ன வந்து? ஏன்னா அப்பா வந்து கேரளாலேருந்து சென்னைக்கு வந்து 70s 80s காலகட்டத்தில் வந்தாங்க. அங்கேருந்து இங்கே வந்ததே ஆக்டர் ஆகணுன்றது தான் அப்பா சூப்பர்ண்ணா. அதுக்கு தான் வந்தாங்க. அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவரோட ஃபேமிலி இஷ்யூஸாலையும் குடும்ப சூழல்னாலையும் பல காரணங்கள்னாலையும் அவரால் அது ஆக முடியல. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு, அப்பா வேறு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பசங்க பிறக்கிறோம். என்ன அவர் வந்து ஆக்டராக்கி பார்க்கணும் அப்படின்றது அவரோட மிகப்பெரிய ஒரு ஆசையும் கனவாக இருந்தது. வளர்க்கும் போதே என்னை அப்படி தான் வளர்த்தாரு. கராத்தே சொல்லிக் கொடுக்க கிளாஸ் காமிச்சார், பரதநாட்டியம் கற்றுக்க சொன்னார். அப்படி ஸ்கூல்லேருந்து வளரும்போதே என்னை ஆக்டராக என்னை அப்படியே சொல்லியிருந்தார். அப்போ அப்பாவோட பிளட் எனக்குள்ளே இருந்ததுனாலே எனக்கு அது இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு கோபின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் தான் வந்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட ஸ்கூல் டேஸில் என்கிட்ட சொன்னான், மச்சான் நீ கண்டிப்பாக ஆக்டர் ஆகிடுவடா, உன்னோட விஷயங்கள்லாம் எனக்கு பார்க்கும்போது நீ பெரிய ஒரு ஆக்டராக வருவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த ஸ்கூல் டேஸில் என்கிட்ட முதல்ல எங்கள் அப்பா அம்மாவை தாண்டி
அவன் தான் எனக்கு வந்து இதை சொன்னான். ஸோ எனக்கு என்றைக்குமே அது விஷயம் மறக்க முடியாது. கட் பண்ணால் இன்னைக்கு வாழ்க்கை இன்டர்வியூவில் உட்காந்துருக்கோம், சொன்னது நடக்குது, அப்பா ஆசைப்பட்டது நடக்குது. ஸோ கண்டிப்பாக சந்தீப் ரவிராஜோட வாழ்க்கை இனிமேல் அப்கிரேடில் போகுன்றதுல எனக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட அந்தளவு ஒர்க் இருக்குது. இன்றைக்கி நடிக்காமல் படம் பண்ணுற பல பேருக்கு மத்தியில் நீங்கள் கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தாலும் அதில் நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்களா, அதனாலேயே உங்களோட ஒர்க் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மலை ஏறும் சிகரம் ஏறுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களோட ஒர்க்கை இன்றைக்கி ஜனநாயகனில் ஸ்க்ரீனில் பார்த்து நல்லா சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுற மக்களுக்கு நீங்கள் எதாவது சொல்கிறதுனா சொல்லிடலாம். நம்ம ஒரு நாள் ஒரு ஒர்க்கு ஒரு படங்கள் நம்ம பண்ணும்போதும் ஒரு பாராட்டிட மாட்டாங்களா, நம்ம ஒர்க் ரெகனைஸ் ஆகிடாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்குன்னு இல்லை, என்ன மாதிரி இருக்கிற எல்லா துறையிலையும் சேர்ந்தவங்களுக்கும் இருக்கும். ஸோ அப்படி இன்றைக்கி ஜனநாயகனோட ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் பாராட்டுகளும், நீங்கள் கால் பண்ணுறதும், மெசேஜ் பண்ணுறதும், இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலேயும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் அந்த ஒர்க் பண்ணியிருந்தோம், அந்த பாராட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கு டெஃபினட்டாக இன்னும் ஃப்யூச்சர்லேயும் நிறைய படங்கள் இந்த மாதிரி நீங்கள் பாராட்டுற மாதிரியான படங்கள் நடிப்புன்ற நம்பிக்கையும் இருக்குது. கண்டிப்பாக சந்தீப் பிரதர், நானும் உங்களை அடுத்தடுத்த பெரிய ஸ்டேஜில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கராத்தே பாபுவாக இருக்கட்டும், நீங்கள் அடுத்து பண்ணுற பெரிய படங்கள் எதுக்குமே என்னோட இன்டர்வியூ நீங்கள் மிஸ் பண்ணாமல் கொடுத்துடணும்னு அடுத்து கேட்குறப்போ கண்டிப்பாக ஃபியூச்சரில் மீட் பண்ணுவோம், காலம் பதில் சொல்லுவோம். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. தேங்க்யூ பிரதர்.